ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த வண்டியில் வந்து ஃபோர்க் நாய்ஸ்னால் எப்படின்னா, பள்ளத்தில் விட்டால் வண்டி டக்குன்னு சவுண்டு வரும். ஆனால் ஃபோர்க் ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டி வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபோன் செட்டே இதை மாற்றினது கிடையாது. நான் எப்பவுமே சொல்லியிருப்போம், 12,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி ரீசெட் பண்ணோம், 24,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. நம்ம எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ப்ளே உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் சவுண்டு வந்துனே தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ப்ளே வந்து இல்லவே இல்லை, ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை நினைப்பாங்க. இதுமாரி சவுண்டு வந்தால் கண்டிப்பாக ஃபோர்க்கு வச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் தான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபோர்க் நாய்ஸாக. இப்போ இந்த வண்டியில் ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், ஷேக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் வண்டியில் ப்ளே இல்லை, ஆனால் சவுண்ட் பண்ணி பாருங்கள். அதுங்களா, இது வண்டி ஓட்டும் போது பள்ளத்தில் ஓடும்போது டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு வச்சுறாரு. ஆனால் நம்ம ஷேக் பண்ணும்போது இப்படி சவுண்டு வந்து பாருங்கள். ஆனால் ஃபோர்க் ப்ளே கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக தான். இப்போ நம்ம இது என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஃபோர்க்கு பிடிச்சி ஆகணும். இது நம்ம டூல்ஸ் இல்லாமல், டூல்ஸ்னால் அந்த ஃபோர் கான்செப்ட் டூல்ஸ் இல்லாமல் டீ ஸ்டெப்லேயே நம்ம எப்படி பண்ண போகிறது அந்த வீட்டில் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபோர்க்கு எப்படிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போ பண்ணுற மாதிரி வீலெல்லாம் கட்டிக்கிட்டு டக்குன்னு ஃபோர்க்கு கட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வீலை கட்டிடலாம். அதுக்கப்புறம் நார்மலாக பண்ணுற மாதிரி நம்ம இதை பண்ணோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 12 நம்பர் போல்டு நம்ம லூஸ் பண்ணோம். இது வந்து மட்காட்டில் எதுவுமே கட்ட வேணும். ஓகேங்களா, நம்ம டைரெக்டாகவே ஃபோர்க் அப்படியே எடுத்துடலாம். நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் ஃபோர்க் கட்டுறது. இந்த கோன் செட் எப்படி இருக்குன்னு தான் காமிக்க போகிறேன். இது கோன் செட் அந்த புல்லர் இல்லாமல் நம்ம டீ ஸ்டெம்ப்லேயே இந்த கோன் செட் எப்படி அடிக்கிறது அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்காக டூல்ஸ் வாங்க வேண்டாம். இந்த 2 போல்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த போல்டை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கட்டிடணும், அதுவும் இதுவும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த போல்ட். ஓகே, இதை நம்ம அப்படியே டியூப்பை நம்ம ஷேக் பண்ணாவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரிக்கலாம் ஈஸியாகவே. இதுமாரி 2 சைடுமே ஒரே முக்கியமாக அப்படியே இழுத்து பண்ணால் ஓகே, ஃபோர்க் அசம்பிளி ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகேவா, ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் இருக்காதிங்க, ஏன்னா மட்காடு வந்துடும். ஓகேங்களா, அதனால் 2 பக்கம் ஈக்குவலாக பண்ணணும். ஓகே, இப்போ இதை கட்டுறது நம்ம இந்த பிஜிபேட்டு மேலே இருக்க இந்த ஃபோர்க் நெட்டை கட்டணும். டாப் நெட்டை யூஸ் பண்ணிட்டு ஓகே, அதுக்கு மேலே ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷர் எடுத்துகிட்டு டூல் செட்டை அப்படியே கட்டி இந்த ஒயரில் கட்ட எடுத்துருங்க. புரியுது, அப்படியே செட் எடுத்து இங்கே டேங்க்கு, இந்த இது டேங்க்கு மேலே சாயாமல் துணியை வச்சுருங்க. ஓகேங்களா, இப்போ டேங்க்கு டேமேஜ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ரெட்டு நம்ம யூஸ் பண்ணோம். இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபோன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபால்ட்டுன்னா சரி இந்த கைட்டு வாங்கிப்போம். ஃபுல்லாக வெஸ்ட் ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லாகவே ஜாம் இருந்ததுங்களே. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஓடிச்சா என்ன ஆகுது வண்டி. ஓகேங்களா, அதே தான் ஒரு பாட்டு சொல்லும்போது நம்ம இப்போ தான் பண்ணணும்னு சொல்லவே சொல்லாதீங்க. அந்த மெக்கானிக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகும்போது இதுமாதிரி ஃபோர்க்கில் நாய்ஸ் வருதுன்னு சொன்னாவே அவங்க கட்டி பார்க்கும்போது இந்த பிரச்சனை வரும். இப்போ தான் நம்ம மாற்றணும்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை விட்டு மற்றெல்லாம் செக் பண்ணும்போது பிரச்சனை வரும். இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினது இன்னும் மாற்றவே இல்லை. ஓகேவா, ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் வண்டி ஓட்டலாம் எப்படி இருக்குங்கிறது. ஓகே, இப்போ நம்ம இதை பெரிய ராடு கொடுத்து கீழே கட்டி எடுக்கணும். இந்த மாதிரி வச்சு அதே மாதிரி இந்த சைடுக்கு இந்த ராடு வச்சு தட்டணும். ஓகே, இப்போ 2 சைடும் நம்ம கட்டி ஏற்றாச்சு, கீழ் சைடும் கட்டி ஏற்றாச்சு. ஓகேங்களா, இது கை வச்சு பண்ணாதீங்க, ஏன்னா அந்த இதெல்லாம் இருக்கும், துணியை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் உடஞ்சிது.
பண்ணாதீங்க. இப்போ நம்ம புதுசு போட போகிறோம். புதுசு பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான், 410 ரூபா இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒயிட் கிரீஸ் கிடைக்கலாம், வேறு எந்த கிரீஸ் போடலான்னு தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம முதல்ல ஃபோன் மட்டும் செட் பண்ணுறேன். அப்படிங்களா? அந்த ரஸ்ட்டு லைட்டாக நான் எம்எல் ஷீட் வச்சு க்ளீன் பண்ணோம். அதில் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது கேட்டு. ஓகேங்களா? இந்த கோனை வெளில எடுக்கும்போது இப்போ அந்த ரப்பரை பழசு வச்சுருங்க. அப்படிங்களா? இந்த ரப்பர் அப்படியே கட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி வந்துச்சு இப்போ. ஓகே, அவ்வளோதான். இது ரொம்ப நாள் ஒன்றும் மாற்றாமல் இருக்குது. அதனால தான் எம்எல் ஷீட்லாம் வச்சு க்ளீன் பண்ணி, ஏன்னா ரஸ்ட் அதிகமாக இருக்குது. நல்லா துணி வச்சு க்ளீனாக பக்கா துடிக்கணும். ஓகே, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இது. ஓகேங்களா? அதனால எந்த பிரச்சனை இல்லை. மேலே வச்சு ரெண்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வரும்போது சமமாக இருக்கணும். ஓகேவா? இந்த கோன் வந்து கீழே உள்ளே போகணும். இது லைட்டாக கிரீஸ் தடவி இது ஃபஸ்ட்டு சமமாக வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீ ஸ்டெம்பு வச்சு வச்சா கரெக்டாக அது உள்ளே போய் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஃபோனை உள்ளே வச்சுக்கணும். இந்த ஃபோனை நம்ம பண்ணால் அப்படியே நம்ம ஃபோன் டூல்ஸ் எல்லாமே ஓகேவா இப்படி வச்சு யாராவது பொறுமையாக நம்ம டீ ஸ்டெம்பு கீழே கட்டலாம். ஓகேவா? கரெக்டாக இருக்க பாருங்க. இப்போ ஃபுல்லாக ஏறிச்சு. ஓகேவா? இது ஏறிச்சு, இது உள்ள போயிடுச்சு. ஓகேங்களா? அதேமாரி தான் மேலேயும் இது தட்டும்போது இங்கே தான் தட்டணும். ஓகேங்களா? இந்த சைடு எங்கேயுமே தட்டக்கூடாது. மேலே தான் இதெல்லாம் டேமேஜ் தான் ஆகாது, தைரியமாக தட்டலாம். ஓகேவா? இப்போ இதுவும் சேம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஒயிட் கிரீஸ் இல்லாமல் ஃபோனுக்கே ஒரு எல்லோ கலர் இருக்குது. நீங்கள் ஸ்க்ராட்சில் கேட்டால் சொல்லுவாங்க. அது ஃபோன் செட் அடி இது கிரீஸ் கேட்டாவே இந்த மாதிரி கிரீஸ் கொடுப்பாங்க. இந்த ஒயிட் கிரீஸ் இல்லாமல் அது ஒரு லைட் டல்லாக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கிரீஸ் பண்ணுங்கள். இந்த அப்படியே ரெடிமேட். ஓகேங்களா? அதனால் அப்படியே மாட்டிட்டு இப்போ பேஷன் ப்ரோ, ஸ்பெண்டர் ப்ரோ, யூனிகேனு, சிபிசி, எக்ஸ்பல்ஸு, இப்போ எல்லா வண்டிக்கும் ஒரே கோன் தான். ஓகேங்களா? ஒரே சேம் தான் இருக்கும். ஓகேங்களா? எந்த கம்பெனியோட வாங்கி போடலாம் தைரியமாக. ஓகே, இது பண்ணும்போது அந்த ரப்பர் கண்டிப்பாக போட்டுருங்க. ஓகேங்களா? ரப்பர் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா தடிப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த ரப்பர். ஓகேவா? நம்ம பால்ஸில் அடுத்தல இப்பெல்லாம் வரது எல்லாமே ரெடிமேடாக வரதால ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு பண்ணுறது. இதே மாதிரி வச்சு இதுக்கு மேலேயும் கிரீஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிரீஸ் எவ்வளோ அதிகமாக போகிறோம் நல்லது தான். அது ரொம்ப கம்மியெல்லாம் போடாதீங்க. எக்ஸ்ட்ரா கிரீஸ் வந்து அது வெளில வந்துடும். ஓகேங்களா? அதனால் கிரீஸ் அதிகமாக போடுங்க, இந்த பிரச்சனை வராது. பண்ணும்போது இது கீழேயும் கிரீஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம டீ ஸ்டெம்பு அப்படியே மாட்ட வேண்டியதான். இங்கே மாட்டியாச்சு, இங்கே போட்டாச்சு. இந்த வச்சு லாக் பண்ணிட்டு ஓகே நான் பிடிச்சிக்கிறேன். அப்படி டைப் பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபுட்லாம் மாட்டு ஒர்க் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த சவுண்ட் வருதான் செக் பண்ணிக்கலாம். மாட்டத்தில் நிறைய வீடியோ நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள்.
இதே அந்த வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் செட்டு நீங்கள் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணினே இருந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப பிரச்சனை தான். அது இனிமேல் டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு வந்துனே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, நான் மாட்டிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ ஃபோர்க் மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி போகிறேன். செக் பண்ண எழுதுகிறோம். ஓகே, சவுண்டு வருது. ஓகே, இதுமாரி ஃபோர்க்கு ப்ளே கரெக்டாக இருக்குது. ஆனால் பழத்தில் நம்ம டக்கு டக்குன்னு சவுண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோனை பிரிச்சுருங்க. அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பற்றி. உங்களுக்கு கண்டிப்பாக இதுமாதிரி ரெஸ்ட்டு இதுமாரி இருந்தால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, ப்ளே செக் பண்ணுங்கள். ப்ளே நல்லா இருந்து சவுண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரிச்சு தான் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுமாரி வண்டியில் சவுண்டு ஃபோனில் சவுண்ட் வந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் செட்டை கட்டி பாருங்கள். மக்கள் டேமேஜ் ஆனால் கூட இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா, அதனால் மக்களை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதையும் பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். நல்ல வீடியோவில் பார்ப்போம்.